மார்க்கெட்டிங் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி திமுக இல்லை, அதனால மக்கள் அகற்றுவார்கள். 2017 ஓ பன்னீர்செல்வம் என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டினுடைய அரசு வேலைகளில் யார் வேணாலும் வேலை பார்க்கலாம், ஆனால் 2 வருஷத்துக்குள்ள அவங்க தமிழ் படிச்சுக்கணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தார். தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே என்ன சொன்னோம் அப்படின்னா, எந்த அரசு தேர்வாக இருந்தாலும் தமிழில் முதல் தேர்வு இருக்கும். தமிழ் தேர்வை பாஸ் பண்ணால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் நீ அரசு வேலைக்கு வர முடியும். 100% வேலையும் தமிழனுக்கு ஆகிட்டா இல்லையா? நாங்கள் சொன்னதை செஞ்சுருக்கோமா இல்லையா? 40% அரசு வேலையில் பெண்களுக்கு யார் கொடுத்தா? நாங்கள் தானே கொடுத்தோம். முதல்ல அதை 30% கொண்டு வந்தது நாங்கள், 40% ஆக்குனது நாங்கள். தமிழ்நாட்டினுடைய பஞ்சாயத்து தேர்தலில் 33% இடஒதுக்கீடோடு முதல்ல 96 உள்ளாட்சி தேர்தலை நடத்தினது திமுக. எனவே பெண்களினுடைய பங்களிப்பை சமூகத்தில் அதிக அளவில் வளர்த்து வந்ததில் திமுகவினை போல் நாங்கள் விதை போட்டோம். அதன் பிறகு அதை நாங்கள் 33 இருந்ததை ஜெயலலிதா அம்மையார் 50 ஆக்கினார், மறுக்கலை. பட் முதல்ல 33 போட்டு நாங்கள் தான் ஆக்கினது. ஒவ்வொரு இடத்திலும் இந்த சமூகத்தில் பாதி அளவு இருக்கக்கூடிய பெண்களுக்கான படிப்படியான வளர்ச்சியை தான் நம்ம கொடுக்க முடியும். எடுத்த உடனேயே அவங்க ஏன்னா நம்ம சமூகத்தில் பெண்கள் 80-90 வரைக்கும் படிக்காமல் இருந்தார்கள். அவங்கள படிக்கிறதுக்கு வெளியே கொண்டு வர்றதுக்காக மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம்னு கொண்டு வந்ததை தான் 5000 இருந்தது, 10,000 ஆச்சு, 10,000 25,000 ஆகும்போது தான் அந்த திட்டத்தை நிப்பாட்டி தான் ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா, தங்கத்துக்கு தாலி, தாலிக்கு தங்கம்னு கொடுத்தாங்க. கொடுத்து கொண்டு வந்துட்டு என்ன ஆயிட்டுனா, 2017 இருந்து 20 வரைக்கும் 4,25,000 அப்ளிகேஷன்ஸ் நின்று போச்சு. அப்போ அதை கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும்பொழுது தான் அந்த திட்டம் தான் புதுமை பெண் திட்டமாக உடனே பெண்கள் கையில் மாதம் 1000 ரூபாய். இன்றைக்கு 30% பெண் மகளிர் அட்மிஷன் கல்லூரிகளில் கூடியிருக்கிறது. எனவே திமுகவினுடைய கொள்கை திட்டங்கள் என்பது பாதிக்கப்பட்டவர்களை அல்லது மகளிரை முன்னுக்கு கொண்டு வருவதற்கான அத்தனை அடிப்படை திட்டங்களையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. மீண்டும் அதிமுக ஆட்சி வேணும்னு மக்கள் நினைக்கிறார்கள். மீண்டும் திமுக ஆட்சி வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். நீங்க அதிமுக திட்டங்களையே நீங்க எல்லாம் கேட்கிறாரு. சரி, கூட்டணி பலம் ஏற்கனவே 2021 இருந்த உங்களுடைய கட்சியின் செல்வாக்கு, கட்சி தலைவரின் செல்வாக்கு, உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இணக்கமான ஒரு சூழல், கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய இணக்கமான சூழல், இதெல்லாம் ஒரு சூழலை உருவாக்கி இருக்கா உங்களை வெற்றி பெற வைப்பதற்குங்கிறதுக்கான பதில்? ஆமாம், நிச்சயமாங்க. அதாவது இந்த 2000 ஆண்டு முடிஞ்சு இந்த 25 ஆண்டில், இந்த கால் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டு அரசியலில் அதிகமான சவால்களை எதிர்கொண்ட தலைவர்னு ஒரு கட்சி தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான். ஒரு பக்கம் துரோகிகள், இன்னொரு பக்கம் எதிரிகள், 2 பேரையும் ஒரே நேரத்தில் அவர் எதிர்கொண்டார். அவரை ரொம்ப பலகீனமான தலைவராக இவர்கள் சித்தரித்தார்கள். கெடுப்பவர்கள் சொன்னதை விட்டுட்டு எல்லாம் நடந்தது. அத்தனையும் முடித்து அத்தனை சூழ்ச்சிகளையும் வீழ்த்தி 4.5 ஆண்டு கால ஆட்சியை நடத்தியே காட்டினார். 1 மாதத்தில் முடியும், 2 மாதத்தில் முடியும் சொன்னாங்க. பிறகு எதிர்க்கட்சியாக அவரால் தலைவராக விட முடியுமா? தலைவராக தன்னை நிலைநிறுத்தி காட்டியிருக்கிறார். 2021 எங்கள் பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருந்த துரோகிகள் யார் எங்களை தோற்கடிக்க வேலை செய்தார்களோ அவர்களை இந்த கட்சி அப்புறப்படுத்திவிட்டது. எனவே இந்த கட்சி பலமடைந்திருக்கிறது. அது ஒன்று. 2வது, பாரதிய ஜனதா கூட்டணி. பாரதிய ஜனதா வந்ததால் உங்களுக்கு பலகீனமாய் விடுவீர்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு. நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். திமுகவிலே கூட்டணி, நீங்களே குறிப்பிட்டு சொன்னதை போல வெகு காலமாக அந்த கூட்டணி இருக்கிறது. அந்த கூட்டணியிலே கட்சிகள் இருக்கிறது. அந்த கட்சிகளுக்கு வாக்குகள் இருக்கிறதா என்று பார்த்தால் தான் சிக்கலாக இருக்கிறது. நீங்கள் காங்கிரஸ் கட்சி 15 வருடம் தொடர்ந்து 3 முறை இந்தியா முழுவதும் ஆட்சி இழந்து அந்த கட்சி இருக்கிறதா இல்லையா என்கிற நிலை, இன்னும் சொல்ல போனால் எங்கள் மரியாதைக்குரிய தலைவராக இருந்த ஐயா காளிமுத்து அவர்கள் சொன்னதை போல கருவாடு மீனானாலும் ஆகலாம், காங்கிரஸ் இனி நாடாளாது என்கிற நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது. ஒன்று. சிபிஐ சிபிஎம் கூட்டணி கட்சிகள் இருக்கிறது. சிபிஐ கதிரறிவால் சின்னத்தையே இழந்து விட்டது. ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சேர்த்து 2 கட்சிகளுக்கும் சேர்த்து 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதில் 4 பேர் இங்கே திமுகவை நம்பி. ஒன்று கேரளா, இன்னொன்று ராஜஸ்தான். அது எப்படி வென்றார்கள் என்று அவர்களுக்கே தெரியவில்லை. இப்படி இன்னொன்று மதிமுக. அந்த கட்சி நேராகவே சொல்லுகிறது, இத்தனை சீட்டு கொடுத்து என்னை நீங்கள் தேர்தலிலே நிற்க விட்டால் தான் எங்கள் கட்சியின் அங்கீகாரமே தப்பிக்கும், எனவே நீங்கள் கொடுக்க வேண்டும். இதுதான் இந்த கட்சிகள். ஒரே ஒரு கேள்வி மட்டும். இவர்கள் நீங்கள் பட்டியல் போட்டீங்க இல்லையா, காங்கிரஸ், இடதுசாரிகள், மதிமுகலாம், இவர்கள் எல்லோரையும் ஏன் எடப்பாடி பழனிசாமி சிவப்பு கம்பளம் வைத்து வரவேற்றார் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று? இல்லை, அது முடிச்சுட்டேன்னா உங்களுக்கு கேள்விக்கு வந்துடுறேன்.
இல்ல சிவப்பு கம்பளம் கொடுத்தது எங்க எப்ப கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஒண்ணு பிரச்சாரத்திலேயே கொடுத்தாரு. அந்த இப்ப இந்த மாதிரி தவிக்குது இல்லைங்களா இந்த கட்சிகளை மேடேற்றி விடலாம் என்கிற நல்லெண்ணத்திலே கூப்பிட்டோம். புரியுதுங்களா? சரி வரமாட்டேன் என்று சொல்லுகிறவர்களை நாம் என்ன செய்ய முடியும்? அது ஒரு பக்கம். இதே மாதிரிதான் கட்சிகளினுடைய நிலை என்பது இந்த திமுகவோடு சேர்ந்த பிறகு தேய்ந்து 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 காங்கிரஸ் கட்சி 63 சீட்டுகளை வாங்கியது. மிரட்டி வாங்கினார்கள் என்று சொன்னால் சங்கடப்படுவார் அண்ணன். நான் அதை இப்பொழுது சொல்லவில்லை. ஆனால் சொல்லிட்டீங்க. இல்ல ஆனால் 63 சீட்டு வாங்கிய கட்சி கூட்டணியிலே சேர்கிற எங்களோடு வருகிற கட்சி எல்லாம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. பாரதிய ஜனதாவோடு போனால் தேய்ந்து போய்விடும் என்கிறார்கள். வளர்ந்த கட்சி அடுத்த தேர்தலிலே 70 சீட்டு வாங்க வேண்டும். 63க்கு பிறகு 25 ஆகி இந்த முறை அதுவும் கிடைக்காது என்கிற நிலை இருக்குது. வந்தும் தேடியும் போனால் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் கொஞ்சம் கோர் ஓட்டோடு இருக்கிறாங்கிறத நான் ஏத்துக்கிறேன். அதை நான் மறுக்கவில்லை. அவர்களுக்கு கொஞ்சம் ஓட்டு இருக்கு. வருவாங்கன்னு இன்னும் ஆசை இருக்கப்போ அதனால ஒரு பாராட்ட சொல்லிடுவோம்னா நான் இருக்கிற ஃபேக்ட சொல்றேன். அப்ப கூட்டணி கட்சிகள் எங்களிடம் இருக்கிறது என்று ஸ்டாலின் அவர்கள் சொன்னாலும் கூட எந்த கட்சிக்கும் ஓட்டு. சரி, இன்னொரு கேள்வி சேர்த்தே பதில் சொல்லிடுங்க. பாஜக தவிர வேறு கட்சிகளோடு வலுவான கூட்டணியை அமைப்போம்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அதற்கான சமிஞ்சைகள் தெரியுதா? இல்ல, அது எங்களுக்கு தெரியுது. அதாவது ஒரு தேர்தல் என்று வருகிற போது அந்த தேர்தல் காலத்திலே கூட்டணிகள் உறுதி செய்யப்படும். அந்த தேர்தல் முடிந்த பிறகு அந்த தேர்தலை கூட்டணியிலே நின்ற கட்சிகள் நாங்கள் ஆளுங்கட்சியாக மாறிவிட்டால் ஆரோக்கியமான எதிர்க்கட்சிகளாக அவர்கள் செயல்படுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். அப்படித்தான் அதிமுக இதுவரை அணுகியிருக்கிறது. நீங்க தேர்தல் முடிஞ்ச பிறகும் அந்த ஜெயிச்ச கட்சிக்கு துதிபாடிக்கொண்டே இருக்கிற அந்த அரசியல் அதிமுக என்னைக்கும் கிடையாது. அதனால எங்களுடைய தேர்தல் கூட்டணி என்பது வலுவாக அமையும். இப்பொழுது இருக்கிற கூட்டணியே வலுவானதுன்னு நான் சொல்றேன். நீங்க பாரதிய ஜனதா என்பது இப்ப அண்ணங்களே சொல்லுவாங்க 20 ஆண்டுகளுக்கு முன்னால் 4 MP வச்சுட்டு இருந்துச்சுன்னு சொல்லி. 1925 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் பிறந்தது, RSSம் பிறந்தது. நான் ஃபேக்டை சொல்றேன். எனக்கு அது அவங்க வளர்ந்தாங்க. இன்னைக்கு 100 ஆண்டுகளை 2 இயக்கம் கொண்டாடுது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் காவி அடிக்கிறது RSS. பாஜக என்னன்னா அது நல்லதா கெட்டதாங்கிறதுல மாற்று கருத்துக்களுக்கெல்லாம் 2 பிரச்சனைகள் இருக்கலாம். ஃபேக்டை சொல்றேன் நான். தமிழ்நாட்டிற்குள்ளே பாரதிய ஜனதா இன்றைக்கு அதற்கென்று ஒரு வாக்கு வங்கி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தேர்தல் அரசியல் என்று வருகிற போது, கொள்கை அரசியல் சொல்லல நான், தேர்தல் அரசியல் என்று வருகிற போது எண்ணிக்கை அடிப்படையிலும் அதிமுக பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணி என்பது அதிக மக்கள் செல்வாக்கை பெற்றிருக்கிற கூட்டணியாக இருக்கிறது. அதுதான் என்னுடைய